மதத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். தீவிரவாதிகள் போகிற ஒரு சர்ச்சுக்கு தான் நான் போவேன். தோத்திரம் ஐயா, தோத்திரம் வாங்க வாங்க உட்காருங்க, என் பையன் பாவத்தொழிலுக்கு போயிட்டான், ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. தலை அப்படின்னா யார்? நல்ல ஜென்ரல் நாலேஜ், நல்ல ரீதியாக இப்படியும் நம்ம சினிமாவில் சாதிக்க போகிறோம். அந்த வெறித்தனமான ஒரு எண்ணம் தான் இருந்தது. நம்ம வீட்டில் என்ன பேர் வெளியே என்ன கூட்டம்? நீ எழுதினாலும் இயக்கினாலும் அது உம்முடைய படமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி 30 ரெடிம்ஸுக்கு 4 படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஊழியம் மீடியா மினிஸ்ட்ரி. நற்செய்தி திரைப்படங்கள் எழுதி இயக்கியுள்ளேன். இதுவரை 21 நற்செய்தி திரைப்படங்கள் எழுதி இயக்கியுள்ளேன். பார்த்துருக்கலாம் நீங்கள். என்னுடைய ஒரு சிறிய சாட்சியை சொல்லி நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னுடைய பெயர் ரமேஷ். அப்படின்னா நான் எந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன்? இந்து குடும்பத்துலேருந்து. எத்தனை பேர் இந்து குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஏன் பயப்படுறீங்க? சிலர் எதுக்கு வம்பு? எல்லோரும் அவ்வளோதானா? சரி. இப்போ கை தூக்குனவங்க எல்லாருமே தப்பாக சொல்லிட்டீங்க. இதுதான் என்னுடைய ஊழியம். நான் ரமேஷ்ன்னு சொன்னதும் ஒரு முத்திரை குத்துனீங்க பார்த்தீங்களா? இவர் இந்து குடும்பத்துலேருந்து தான் வந்திருப்பாருன்னு. அதிலேருந்து நம்ம முதல்ல வெளியே வரணும். அதுதான், மதத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். கிறிஸ்தவ மதம் கிடையாது. மதம் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. ஆன்மீகம் என்று சொல்வதை தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். மற்றவங்க அது ஆன்மீகம் என்று சொல்லுவார்கள். மதத்திற்கு பல பெயர்கள் உண்டு. ஆன்மீகம் என்பது ஒன்று தான். மதம் என்பது அது அநேக பிரிவுகளை கொண்டது, அநேக பெயர்களை கொண்டது. தண்ணீர் என்றாலும் தண்ணீர், வாட்டர் என்றாலும் தண்ணீர், பானி என்றாலும் தண்ணீர், நீலு என்றாலும் தண்ணீர், நீரு என்றாலும் தண்ணீர், வெள்ளம் என்றாலும் தண்ணீர், ஜலம் என்றாலும் தண்ணீர், கங்கை என்றாலும் தண்ணீர், கூவம் என்றாலும் தண்ணீர். நாம் எல்லா தண்ணீரையும் எடுத்து குடித்து விடுவதில்லை. எந்த தண்ணீர் நம் தாகத்தை தீர்க்கிறதோ அது ஆன்மீகம். ஒரு அல்லில் சொல்ல மாட்டிங்களா? எந்த தண்ணீர் நம் தாகத்தை தீர்க்கிறதோ அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஜீவ தண்ணீர் நானே என்று சொன்ன ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. ஆகையால் நமக்குத்தான் அந்த ஆன்மீகம் என்ற சொல் பொருத்தமாக இருக்கும். அதனால் நம்ம தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். அப்போ நாம் அந்த ஆன்மீகத்தில் இருக்கும்போது இது போன்ற பிரிவுகள் இதெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது. மதம் என்பது வேறு. இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றுங்கள் என்று தான் சொன்னாரே ஒழிய என் மதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. மதம் மனிதன் கண்டுபிடித்தது. அதனால தான் நம்ம கிறிஸ்தவ பேர், இந்து பேருன்னு எல்லாம் நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மல்லிகா அப்படின்னு வச்சா இந்து பேர், ஜாஸ்மின் வச்சா, இளவரசன் அப்படின்னு வச்சா இந்து பேர், பிரின்ஸ்னு வச்சா எப்படிங்க அது? இங்கிலீஷில் வச்சா கிறிஸ்தவ பேர், தமிழில் வச்சா இந்து பேர். அப்படி தான் நம்ம வளர்ந்துட்டோம். அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். என்னுடைய வாழ்க்கை ஒரு நல்ல கிறித்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். நல்ல ஆவிக்குரிய ஒரு தாயார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்கிறது, கிறிஸ்தவ தீவிரவாதிகள் போகிற ஒரு சர்ச்சுக்கு தான் நான் போவேன். சின்ன வயசில் நான் போனதெல்லாம் அது போல் ஒரு பெந்தகோஸ்தே சபை. என்னுடைய இளமை வாழ்க்கையெல்லாம் அங்கே தான் இருந்தது. நான் போன சர்ச் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா 3:30 மணிக்கு தான் முடியும். உங்களுக்கெல்லாம் ரொம்ப டைம் அப்படி அழகாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் போகிறதுனால அப்படி இல்லை. 10 மணிக்கு போனால் 3:30 மணிக்கு தான் முடியும். ஒருத்தர் இங்கிலீஷில் மெசேஜ் கொடுப்பாரு, அதை ஒருத்தர் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார், அதை இன்னொருத்தர் தெலுங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி விடிஞ்சிரும் போகிறதுக்குள்ளே. அதுக்கு அவங்க ஆரம்பித்து முடிக்கும் போது மதியம் 1:30-2 மணி ஆகிடும். 2 மணிக்கு மேலே சாப்பாடு போடுவாங்க. அதை ஒரு 1000 பேர் சாப்பிடுவாங்க. அந்த 1000 பேருக்கும் பரிமாறணும். அந்த 1000 பேருக்கும் ஒரு 100 பேர் பரிமாறணும். அந்த 100 பேரும் முதல்ல இலை போடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, சாம்பார் விடுவாங்க, அப்புறம் ரசம் டம்ளரில் வைப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதும் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் ஒரு அங்கிள் வருவார், ஜெபம் அப்படின்னார். அப்புறம் அவர் ஜெபம் பண்ணுவார். அவர் ஜெபம் பண்ணுறதுக்குள்ளே சாம்பார்லாம் காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடும்போது
இந்த சாப்பிட்டதுலேருந்து ஒரு 50 பேரை சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணி அவங்க யாருக்குன்னா இந்த பரிமாறினவங்களுக்கு அவங்க பரிமாறணும். அதில் கூட்டிகிட்டு போய் எங்களெல்லாம் நிற்க வைப்பாங்க. நாங்கள் அவங்களுக்கெல்லாம் பரிமாறுவோம். அந்த பரிமாறின ஒரு 70 பேரும் அவங்களுக்கு பரிமாறினதுக்கப்புறம் ஒரு அண்ணன் ஒருத்தர் வருவார், வந்து ஜபம் அப்படின்வார். அவர் ஜபம் பண்ணதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா தான் பஸ் ஃபேர் கையில் வச்சுருப்பாங்க. அதுக்காக நான் வெயிட் பண்ணேன். எங்கள் அம்மா வந்து ஒரு 35 வருடம் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அவங்க எங்கன்னாக்கா அங்கே போய் க்யூவில் நிற்பாங்க. அந்த க்யூ எதுக்குன்னாக்கா இந்த சாப்பிட்ட சமையல் செஞ்ச பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்கு லேடிஸ் நிற்பாங்க. அதில் எங்கள் அம்மா தான் முதல் ஆளாக நிற்பாங்க. அவங்க பாத்திரம்லாம் கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் போக முடியும். அப்போ நான் போய் என்ன பண்ணுவேன், மரத்து பின்னால் ஒழிஞ்சுன்னு நிற்பேன். ஏன்னா ஒரு அண்ணன் ஒருத்தர் வந்து மெதுவாக தோளில் கை வச்சு, ரமேஷ் 3 மணிக்கு யூத் மீட்டிங் இருக்குது, அட்டன் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் அந்த யூத் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். அது 5 மணி ஆயிரும். 5 மணி ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா கையில் வந்து ஒரு ரூபா கொடுத்துட்டு பக்கத்தில் YMCAல சண்டே ஸ்கூல் நடக்குது, போயிட்டு வான்னுவார். அதுக்கப்புறம் அங்கே சண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே விட்டுருவாங்க நம்மளை. ஃபேமிலி ப்ரேயர்னு உட்கார வைப்பாங்க. அதில் நாங்கள் 4 பேர், அக்கா, பெரிய அக்கா, நான், இன்னும் அண்ணன், கடைசி நாங்கள் அந்த ஃபேமிலி ப்ரேயரில் உட்கார்ந்த உடனே எங்கள் அப்பா கொயர் மாஸ்டர் மாதிரி வந்து என்ன பண்ணுவார், நீ முதல்ல பல்லவி நீ பாடு, சரணம் நீ பாடு, 2வது சரணம் நீ பாடுன்னு அதெல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ நான் ஒரு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இன்றைக்கி எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாமல் பார்த்துங்க. ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணாங்கனாக்கா விடிஞ்சிரும். அதுவும் எப்படின்னா டைரியில் ஒரு 150 பேர் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு பேராக சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. பேர் சொல்லி ஜெபம் பண்ணால் கூட பரவாயில்ல, அட்ரஸோடு சொல்லுவாங்க. வெள்ளிவாக்கத்தில் வாழ்கிற கிரேசி அக்காவுக்கு உடம்பு சரியில்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தெரு பேரெல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு ஏதோ அட்ரஸ் தெரியாத மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முடியும் போது அப்படியே கண் சொக்கி தலை விழும் போது எங்கள் அப்பா சரி சரி போய் படுன்னுவார். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இது ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருந்த ஒரு ஃபேமிலியில் எனக்கு ஆசை என்னென்னா, சினிமாவில் போய் சேர்ந்து நம்ம பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு. அப்போ எப்படி இருந்திருக்கோம் வீட்டில், எனக்கு வெறித்தனமாக சினிமா. முதல் படம் ஃபஸ்ட்டு ஷோ போகணுன்னு அப்படி தான் ஓடிட்டு இருந்தேன். சினிமா பாட்டு கேட்குறது, சினிமா எல்லாம் சினிமா பத்திரிகை திருட்டுத்தனமாக எழுந்து படிக்கிறது. அப்போல்லாம் வந்து டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது, ரேடியோ தான். அந்த ரேடியோவும் பக்கத்து வீட்டில் தான் இந்த பாட்டு, சினிமா பாட்டெலாம் போடுவாங்க. ஜன்னல் வழியாக போய் காதை வச்சு கேட்பேன். அதில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வெறும் நியூஸ் மட்டும்தான் வைப்பாங்க. எங்கள் அப்பா மட்டும் ஹிந்தி பாட்டு கேட்பார். அதனால் நான் நிறைய ஹிந்தி பாட்டு அப்படியே கேட்பேன் அவர் கூட. ஒரு நாள் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், என்னப்பா ஹிந்தி பாட்டு மட்டும் கேட்கலாமா? அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அதில் அர்த்தம் ஒன்றும் புரியாதனால கேளுடா அப்படின்னு. இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் எனக்கு வெறித்தனமாக சினிமாவில் போய் எப்படியாவது நம்ம தான் நாளைக்கு பாரதி ராஜா, நம்ம தான் நாளைக்கு பாலச்சந்தர்ன்ற கனவோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ நான் பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்தபோது நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு போய் அங்கே இருந்த சினிமாவில் ஆசை உள்ள எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் சினிமாவில் போய் சேர்ந்தேன். சினிமாவில் போய் சேர்ந்ததும் எங்கள் அம்மா வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. அந்த வேதனையில் என்ன பண்ணாங்க, வீட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பித்தாங்க. அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, ரமேஷ் பாவத்தொழிலுக்கு போயிட்டான். அதனால் என்ன பண்ணுவாங்க, அதை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டு பக்கமாக யார் வந்தாலும், ஊழியக்காரங்க வந்தாலும், பாஸ்டர்ஸ் வந்தாலும், தோத்திரம் ஐயா, தோத்திரம் வாங்க உட்காருங்க, என் பையன் பாவத்தொழிலுக்கு போயிட்டான், ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. இது ஏன் எதுலேயே சொல்லும் போது கோபமாக வரும். யாராவது ஒயிட் அண்ட் ஒயிட் போயிட்டு வந்தாலே சரியாக கரெக்டாக நம்ம அட்ரஸ் தேடி வந்துடுறாங்கன்னு இப்படி தான் திட்டிகிட்டு இருந்தேன். இப்படி தான் ஓடிக்கொண்டு இருந்தது. நான் சினிமாவில் போய் சேர்ந்துட்டேன். இப்போ அவங்க பாட்டு பண்ணாங்களே ஒய்ஃபு, அவங்க ஒரு பிராமன் கான்வெர்ட்டு. அவங்க புதுசாக இந்து குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அவங்களும் எங்கள் அம்மாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் எல்லா ப்ரேயர் மீட்டிங்கும் போவாங்க. நம்ம என்னென்னா வெறும் அப்படி கூட போய் பிக்கப் ட்ராப் மாதிரி ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் அப்படி விட்டுட்டு வந்துடுவேன். பெரியார் திடலில் மீட்டிங்காக நடக்கும். பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசுவாங்க. எங்கள் அம்மா தூரத்துலேருந்து காட்டுவாங்க. அதோ மேலே 4வது நிற்கிறார், அவர் தான் மோகன் சிலாசரஸ், நல்லா பேசுவார், ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போப்பான்னுவாங்க. எனக்கு ஏவிஎம்மில் ஷூட்டிங் இருக்குமா, டப்பிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவேன்.
இப்படி தான் ஓடிட்டு இருந்தேன். 1993ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஒரு படத்திற்கு வசனம் எழுதி முடித்து ஷூட்டிங்க்கு போனோம். இன்றைக்கி அந்த படத்தினுடைய கதாநாயகர் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர், இன்றைக்கி மிக பாப்புலரான ஒரு ஆக்டர். அவருடைய முதல் படத்திற்கு நான் தான் வசனம் எழுதினேன். அந்த படம் ஷூட்டிங் வந்து ஊட்டியில் நடக்குது. இப்போ உங்கள் மைண்டில் என்ன ஓடுதுனாக்கா, இந்த ரொம்ப பிரபலமான நடிகர்னாரு, அது யாராக இருக்கும்? எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? மசம் பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியும். அந்த அந்த படத்தினுடைய கதாநாயகர். சரி சொல்கிறேன், தலை அப்படின்னா யார்? நல்ல ஜென்ரல் நாலேஜ் நல்லா இருக்குதியா உங்கள் சர்ச்சில்? எபேசியர் 4:15 வாசிங்க யாராவது, கொஞ்சம் படிங்க சத்தமாக யாராவது. இல்லை, எபேசியர் 4:15. என்னது என்னது என்னது? இப்போ சொல்லுங்கள், தலைன்னா யார்? இதை முதல்லையே சொல்லியிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்கு. இனிமேல் யாராவது உங்களை தலைன்னா யாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகிறீங்கன்னா தலையை பார்க்க போகிறேன்னு சொல்லணும். ஒரு அலையில் சொல்லலாமா? நான் சொல்லலை, பைபிள் தெளிவாக சொல்லுது இல்லை? நம்ம யார் யாரையோ தலைன்னு சொல்லிட்டுருக்கோம். சரி போங்க விடுங்க. அவருடைய முதல் படத்திற்கு வசனம் எழுதினோம். வசனம் எழுதி முடித்தாச்சு. நைட் ஷூட்டிங் போனால் அன்றைக்கி காலையில் ஒரு ஆக்சிடெண்ட்டு, என்னுடைய வலது கால் 2ஆக உடைந்தது. ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டுருக்கேன் 6 மாதம். மாவு கட்டு, நடக்க முடியாது, நகர முடியாது. என் ஒய்ஃபு ஸ்கூலில் டீச்சர், அவங்க போயிட்டு வாங்கினா சாயங்காலம் 4 மணிக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் தனிமை. என்னை சுற்றி எல்லாமே இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், மத்தியானம் லஞ்ச் இருக்கும், டீ போட்டு வச்சுருப்பாங்க, யூரின் பாட்டில் இருக்கும், பெட் பேன் இருக்கும், எல்லாமே என்னை சுற்றி தான் இருக்கும். அதில் தான் வாழணும். சாயங்காலம் 4 மணிக்கு அவங்க வர வரைக்கும் இப்படி தான் ஓடிட்டு இருந்தோம். ஆனாலும் மனசில் என்ன, 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம தான் பாரதி ராஜா, அப்படி தான் ஓடிட்டுருக்கு. 6 மாதம் பின்பு மறுபடியும் சினிமா. நிறைய படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறேன். ஒரு சீரியல்ஸு ஒரு 15 சீரியல்கள் எழுதி இயக்கியிருக்கிறேன். மெகா தொடர்கள் ஒரு 3 மெகா தொடர்கள் எழுதியிருக்கிறேன். 80 தொலைக்காட்சி படங்கள், கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறேன். என்னோடய பேர் வராத சேனலே கிடையாது. 1990லேருந்து 95 வரைக்கும் எல்லா சேனல்லையும் டெய்லி என்னோடய பேர் வரும். பாடல்கள் ஒரு 75 பாடல்கள் எழுதியிருக்கேன். எல்லாம் பண்ணேன், காசு சம்பாதிச்சேன். அண்ணா நகரில் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன். நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் மனசில் ஒரு வெறுமை கூறி கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒன்று அடையணும்னு நினைக்கிறேன், அது கிடைக்கலன்னு மட்டும் தெரியுது. ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க. அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, ஏன்பா சினிமா தொழிலுக்கு தான் போயிட்டேன், நம்ம ஆண்டவர் படம் ஒன்று பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்போல்லாம் வந்து அவங்கள கிண்டலாக சொல்லுவேன், ஆண்டவர் படம் பண்ணுறதுக்கு அவமா காசு கொடுப்பான், வாய முடின்னு போமா, இப்படி தான் பேசுவேன். அதற்கு பின்பு 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி திரும்ப அவருடைய அதே நடிகர் அவருடைய படம் வசனம் எழுதி முடித்து பொள்ளாச்சிக்கு போனோம். அன்றைக்கி நைட்டு ட்ரெயின். அன்று காலை மறுபடியும் ஆக்சிடெண்ட்டு. திரும்ப அதே வலது கால் 2ஆக உடைந்தது. ஒரு அள்ளியில் சொல்லுவாங்கம்மா, அப்படியே யோசித்து கால் வஞ்சிச்சு, எப்படி அள்ளியில் சொல்கிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலமும், சகலமும் என்றால் எல்லாம் நன்மைக்கு என்று பொருள் கிடையாது. சகலம், அந்த சகலத்திற்குள்ளாக உன்னுடைய தோல்வி இருக்கும், நிந்தை இருக்கும், போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், கண்ணீர் இருக்கும், வியாதி இருக்கும். அந்த சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதுதான் உண்மை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ தெரியாது. அந்த 2 ஆக்சிடெண்ட் வந்து நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய மனசில் என்னென்னா, மறுபடியும் 6 மாதம் பெரிய ஒரு ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன். என்னுடைய இடது அந்த வலது காலுடைய முட்டிக்கு கீழே ஒரு எலும்பு துண்டு என்னோடய ஹிப்பில் இருந்து இடுப்பிலேருந்து எடுத்து வச்சு ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்காங்க. என்னுடைய ஹைட்டு 1 இன்ச் குறைஞ்சிச்சு. என்னுடைய ரைட் லெக் சின்னது,
ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அப்படி தான் இருந்தது 6 மாதம். அப்போவும் மனசில் என்ன, எப்படியும் நம்ம வந்து சினிமாவில் சாதிக்க போகிறோம், அந்த வெறித்தனமான ஒரு எண்ணம் தான் இருந்தது. நம்ம வீட்டை சுற்றி செவுத்தில் என்ன மாட்டியிருக்கோம், வாசனமாக மாட்டிருக்கும். எனக்கு தான் அதை பார்த்தா व्यசனமாக இருக்கும். ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு என் ஒய்ஃபை பார்த்து கேட்பேன். நான் 2 முறை ஆக்சிடெண்ட் ஆகும்போது அவர் எங்கே போனார் அப்படின்னு. இப்படி தான் கேள்வி. ஓடிக்கொண்டிருக்கிறேன். 2008 10 ஒரு வேலையும் இல்லை. திடீர்னு மிகப்பெரிய ஒரு சரிவு, ஒரு வேலையும் இல்லை. வீட்டில் இருக்கேன், தனிமை, கடன் எல்லாமே, கிரெடிட் கார்டு கடன், டெபிட் கார்டு கடன், ஹவுசிங் லோனு, எஜுகேஷன் லோனு எல்லாமே ஏறிடுச்சு. யாராவது வீட்டு கதவை தட்டினாலே பயமாக இருக்கும். நிச்சயமாக யாரோ ஒரு கடங்காரன்ற பயம், திகிலோட ஒரு வாழ்க்கை. 2 வருட போராட்டம். அப்போது ஒரு நாள் அம்மா ரொம்ப நாளாக சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி தனிமையில் கண்ணீரோடு ஒரு நாள் நான் ஜெபித்தேன். ஏன் ஆண்டவரே, உங்கள் படம் பண்ணுறதுக்காவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா? நான் ஜெபித்த 15 நாட்களில் 2 நற்செய்தி திரைப்படங்களை எழுதி வைக்கும் வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். இதுக்கெல்லாம் சொல்லாதீங்க, ஆளே இல்லையா அப்படின்னு கேட்குது என் காதில். அவ்வளோ பேர் உட்காதுன்னு ஆளே இல்லையா அப்படின்றீங்க. அல்லேலூயா. நமக்கெல்லாம் என்ன பேர் வெளியே, என்ன கூட்டம்? அப்போ அந்த பேரை காப்பாற்றணுமா இல்லையா? யோசித்து பாருங்க. அதுனா அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை மாதிரி. கர்த்தரை எப்பொழுதும் நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தான் வந்து ஓடிட்டுருக்கேன். அப்போ இந்த வாய்ப்பு வந்த பின்பு தான் எனக்கு புரிந்தது, அழைப்பு என்பது வேறு. அப்போ தான் ஆண்டவர் அதை புரிய வச்சார். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன், இனி எழுதினாலும் இயக்கினாலும் அது உம்முடைய படமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி 30 வருட சினிமாவை விட்டு அதிலிருந்து வெளியே வந்தேன். வந்து இன்றைக்கு 21 நற்செய்தி படங்களை எழுதி இருக்கிறேன். அல்லேலூயா. தூரத்துலேருந்து காட்டினாங்களே மோகன் சிலாசரஸ், அவர் கூப்பிட்டு தான் என் மகனே என்ற படத்தை எனக்கு எழுதி இயக்கும்படி வாய்ப்பை கொடுத்தார். ஜீசஸ் ரெடீம்ஸுக்கே 4 படம் பண்ணியிருக்கேன். அதே 4 மாடியில் என்னை மேலே நிற்க வச்சு ஸ்டேஜில் என் தோள் மேலே கை போட்டு மோகன் அண்ணன் வந்து இவர் தான் நம்ம என் மகனை படத்தின் இயக்குனர் என்று சொன்னபோது அது எனக்கு ஆஸ்கர் அவார்டாக இருந்தது, நேஷ்னல் அவார்டாக நான் நினைத்தேன். இதான் என்னுடைய வாழ்க்கை, இதான் என்னுடைய ஷார்ட் டெஸ்டிமனி. நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். அதனால் அவருக்காக ஓடுவது, அவருக்காக நான் என்ன செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு அநேக படங்களை, கடைசியாக இப்போ சமீபத்திலே ஓம் ஷாலோம் என்கின்ற ஒரு படம், அதை எழுதி இயக்கி இன்றைக்கு என்னோட ஐஓஜே டிவி யூடியூப்பில் நீங்கள் போனீங்கன்னா என்னுடைய ஃபில்ம்ஸ் பார்க்கலாம். அதில் சமீபத்தில் அந்த படம் அகஸ்டின் ஜெபகுமார் படம் பார்த்துட்டு அவர் வந்து இன்றைக்கி ஹிந்தியில் அதை டப்பிங் பண்ணி நார்த் இந்தியா முழுவதும் சென்றிருக்கிறது. எல்லாருமே பார்த்துட்டாங்க. நம்ம பிஷப் தான் வந்து டெடிகேட் பண்ணார், ஐயா பால் ஃப்ரான்சிஸ் ஐயா, ரைட் ஆனரபிள். அவங்க வந்து அந்த படத்திற்காக எனக்கு மிகவும் ஒத்துழைப்பு, அதாவது அவருடைய சப்போர்ட்டெல்லாம் கொடுத்து அந்த படத்தை இன்றைக்கி நான் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். ஆகையால் நாம் அவருக்கு என்ன செய்கிறோம், அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்தால் அவர் என்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா.